வணக்கம். ஐம் டாக்டர் ஜெயஸ்ரீ ஆயுர்வேத மருத்துவர், விருச்சம் வைத்தியசாலை. முன்னாடியெல்லாம் ஒருத்தவங்களை அடையாளப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் கண்ணாடி போட்டு ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லையா அந்த ஆஃபீஸில் கண்ணாடி போட்டு ஒருத்தர் வேலை செய்வார் அப்படின்னு சொல்லி தான் அடையாளப்படுத்தி பார்த்துருப்போம். ஆனால் இப்போ 10ல் 5 பேர் கண்ணாடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியவங்க மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுமே நிறைய ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன வயசுல இருந்தே. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். பார்வை மங்கலாக இருக்குது, கண் எரிச்சலாக இருக்குது, நல்லா தூங்குனாலும் கண்ணு டயர்டாகவே இருக்க மாதிரி இருக்குது. ஒரு 30 செகண்டுக்கு மேலே என்னால் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியலை, கண்ணை கசக்கிட்டே இருக்கேன், கண்ணு ரெட் ஆகுது. இந்த மாதிரி கண்ணு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளால் நம்மள பல பேரும் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கும். இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம், இல்லைனா ட்ரை ஐ சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் லேப்டாப், டிவி, மொபைல் ஃபோன்னு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணாத ஆளுங்களே கிடையாது. இப்படி நம்ம எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது அதை கண்ணை கூட அசைக்காமல் பார்த்துட்டே இருக்கோம். இதனால் கண்ணை சுற்றி இருக்க மசில் எல்லாம் ஸ்டிஃப் ஆயிடுது. நார்மலாக ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே ஒரு நிமிஷத்துக்கு 14லேருந்து 16 முறை நம்ம கண்ணை சிமிட்டுறோம். இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுனால ஒரு நிமிஷத்துக்கு 5லேருந்து 6 முறை மட்டுமே நம்ம கண்ணை சிமிட்டுறோம். இதனால் கண்ணுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகி கண் எரிச்சல், கண் அரிப்பு, கண் ட்ரை ஆகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே அரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த தொந்தரவுகளை ஆரம்ப நிலையிலே பார்த்து முறையான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். அப்படி இல்லாமல் நம்ம அதை அலட்சியமாக விட்டுட்டோம்னா எதிர்காலத்தில் கண் பார்வை போகக்கூட அது வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நம்மளோட ஆயுர்வேத மருத்துவத்தில் நேத்திர தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு சிகிச்சை முறை இருக்குது. நேத்திர தர்ப்பணம் அப்படின்னா, நேத்திரம்னா கண்ணு, தர்ப்பணம்னா நரிஷிங். இந்த நேத்திர தர்ப்பணமில் நம்ம உளுந்து கலந்த மாவை யூஸ் பண்ணி கண்ணை சுற்றி ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் மருந்து கலந்த நெய்யை பேஷண்ட்டோட கண்களில் ஊற்றி பேஷண்ட்டோட கண்ணை திறந்து மூட சொல்கிறோம். இது மூலயமா கண்ணில் இருக்க மைன்யூட் சேனல்ஸ் வரைக்கும் இந்த மெடிசனல் குவாலிட்டிஸ் போயிட்டு கண்ணில் இருக்க ட்ரைனஸை போக்கி கண்ணுக்கு ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்குது. பேஷண்ட்டோட கண்டிஷன்ஸ் பொறுத்து ஒரு 7லேருந்து 21 நாட்கள் இந்த ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுறோம். இந்த நேத்திர தர்ப்பணம் எடுக்கிறது மூலமா நம்மளோட ஐ விஷன் இம்ப்ரூவ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ்க்கெலாம் நேத்திர தர்ப்பணம் எடுக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் ரெட்டினோபதி, சர்க்கரை வியாதியில் இருக்கவங்களுக்கு கண் பாதிப்புகள் ஏற்படுது இல்லையா, அவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேட்ராக்ட், கண்புரை விடுதல், அந்த கண்டிஷன்ஸில் எடுத்துக்கலாம். கிட்ட பார்வை, தூர பார்வையினால் அவஸ்தைப்படுறவங்க நம்ம நேத்திர தர்ப்பணம் எடுத்துக்கலாம். அப்புறம் கன்ஜக்டிவிட்டிஸ்னால அவஸ்தைப்படுறவங்களும் எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நேத்திர தர்ப்பணம் எடுக்கிறதுனால டயபெட்டிக் ரெட்டினோபதி, இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேட்ராக்ட், கிட்ட பார்வை, தூர பார்வை, கன்ஜக்டிவிட்டிஸ், இந்த மாதிரி நோய்களும் குணமாகுது.